ஜனநாயகன் இஷ்யூ இப்போ திருப்பி அது வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நிறைய பேர் கொஞ்சம் அந்த முடிச்சு போட பார்க்குறாங்க. 2 வாரம் முன்னால் வரைக்கும் டிஎம்கேனா ரவுடிங்க, அவங்கள தூக்குங்க, எப்பேற்பட்ட அவங்கள தூக்கிடுவேன் இத்திருவேன் வீராப்பா பேசின பிரேமலதா மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு திமுகவை சேர்றாங்க. அரசியல் அது சகஜம். அல்லது இது ஒரு டார்ச் லைட்டில் கையில் எடுத்து இது குடும்ப ஆட்சியை காட்டுவோம், என்ன செய்வோம் பாருவோம் சொல்லி டமால்னு டிவியை உடைச்சி பந்தா பண்ண கமல்ஹாசனே சருக்கு நாங்கள் போய் உங்கள் காலில் வந்துட்டு ராஜ்யசபா வாங்கியாச்சு, 2-3 எம்எல்ஏ சீட் வாங்கிச்சு. அரசியல் அப்படி இருக்கும்பொழுது பலருடைய வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்ட ஒரு படம். நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியே காலிவுட்டே வளர்கிறதுக்கு ஒவ்வொரு ஹிட் ஆகும்போது எல்லாருக்கும் இன்கம் வருது, எல்லாரும் வளர்கிறாங்க, அது வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகின்றது. ப்ளஸ் அவருக்கும் ஒரு பர்சனல் ஷார்ட் இந்தியாம் கடைசி படமாக இருக்கிற ஒரு படம் பெருசாக போகணும். அதுக்கு ஒருவேளை அவர் சமரசம் செய்தால், இப்படிப்பட்ட பயங்கரமான சமரசத்துக்கு பார்த்தோம்னா இது வந்து ஒன்றுமே இல்லையே. இது வந்து எப்படியும் எனக்கு 2 எதிரி இருக்காங்க. ஒரு எதிரி வந்து டைரக்ட் அரசியல் எதிரி, ஒரு கொள்கை எதிரியும் நானும் சேர்ந்து இந்த அரசியல் எதிரிக்கு எதிர்த்து நாங்கள் போகிறோம். அதில் வந்து எனக்கு ஒரு சில ஆதாயங்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் நடக்கிற அரசியல் சமரசங்களோட அந்த அளவுக்கு பகிரங்கமாக இல்லாத ஒரு சமரசம் தான் நான் சொல்லுவேன்.